ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவிற்கான முக்கியமான காரணங்கள் மொத்தம் 14 தான். இதிலிருந்தான் பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு முழுமையான ஆண்மை குறைவு உண்டாகிறது. முதலாவதாக, இரத்த குறைவினால் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு, தாது நஷ்டம் என்று சொல்வார்கள். உடம்பிலே போதுமான அளவு இரத்த குறைபாடு இருந்தாலும் ஆண்மை குறைவு ஏற்படும். இரண்டாவதாக, விந்து குறைவினாலோ அல்லது விந்து சக்தி குறைவாக சுரப்பதனாலோ ஏற்படக்கூடிய தாது நஷ்டம். மூன்றாவதாக, அந்த விந்துவிலே அசைவற்று உண்டாகக்கூடிய தாது நஷ்டம். நான்காவதாக, வெகு நாட்களாக மன வாழ்க்கையை தவிர்த்ததனால் உண்டாகக்கூடிய ஆண்மை குறைவு. ஐந்தாவதாக, மூளை பலகீனத்தால் உண்டாகும் ஆண்மை குறைவு. மூளை பலகீனம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால், அதிகமாக கடின உழைப்பு, எப்பொழுதும் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்தல். ஆறாவதாக பார்த்தோமேயானால், உடல் உறுப்புகளிலே உள்ள ஈரல் சக்தி தன்னுடைய இழப்பதால் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு. ஏழாவதாக, இருதய பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு. உதாரணமாக சொல்ல போனோமேயானால், இரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய காரணங்களாலும் ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. எட்டாவதாக, கிட்னி பிரச்சனை இருந்தாலும் ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. ஒன்பதாவதாக, அவலட்சணம் அல்லது வியாதி உள்ள பெண்களின் சேர்க்கையாலோ அருவருக்கத்தக்க தூர்க்கந்தம் உள்ள ஸ்திரீகளின் சேர்க்கையாலும் மன வாழ்க்கையில் அருவருப்பு உண்டாயிருப்பதாலும் ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. பத்தாவதாக, விந்து தெளிந்து அல்லது நீர்த்து போவதாலும் ஆண்மை குறைவு உண்டாகிறது. 11ஆவதாக, அழகிகள் அல்லது தன் மனதிற்கேற்ற ஒரு பெண்ணின் மேலேயே விருப்பத்தினால் மற்ற பெண்களிடத்தில் விருப்பம் ஏற்படாதனால் உண்டாகக்கூடிய ஆண்மை குறைவு. 12ஆவதாக, சொப்பனஸ்கலிதம் அதிகப்படுவதனால் இரவு நேரங்களில் உணர்வுகள் அதிகமாக காணப்பட்டு சொப்பனஸ்கலம் ஏற்படும், அதனால் ஆண்மை குறைவு உண்டாகும். இந்திரிய இழிவினால் அல்லது இந்திரிய ஒழுக்கினால் ஆண்மை குறைவு உண்டாகும். எப்பொழுதுமே சிலர் தன்னுடைய இந்திரியத்தை இழந்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கும் ஆண்மை குறைவு ஏற்படும். அதுபோல ஆண்களுக்கு விரைவாக விந்து வெளிப்படுவதனாலும் ஆண்மை குறைவு ஏற்படும். இதுவே எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. இந்த 14 பிரச்சனைகளும் சரி பண்ணுவதால் ஒருவர் ஆண் மகனாக திகழ முடியும். இதற்கு தக்க மருந்துகள் சுகம் சித்த மருத்துவமனையில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். பல நூற்றுக்கணக்கான பேர் பயன்பெற்று வாழ்வில் சிறப்படைந்து கொண்டு பயன்பெற்று மகிழ்ச்சி அடைகின்றனர். குழந்தை பாக்கியமும் பெற்று மகிழ்ச்சி அடைகின்றனர். நன்றி.